ஃப்ரெண்ட்ஹுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எத பத்தி பேச போறோம் அப்படின்னா, எப்பவுமே நம்ம வந்து டாப் 10 லிஸ்ட் பேசுவோம். டாப் 5 லிஸ்ட் பேசுவோம். அதாவது சிங்கர்ஸ்ல யாரு அதிக சேலரி வாங்குறா அண்ட் நடிகர்கள்ல யார் யார் எவ்வளோ சேலரி வாங்குறாங்க, சீரியல் ஆர்டிஸ்ட் எவ்வளோ சேலரி வாங்குறாங்க, இதை தாண்டி சென்னையில யாரு டாப் 10 பணக்காரங்க, அந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். அது மட்டும் இல்லாம ஹீரோயின்ஸோட அந்த கல்யாண கலெக்ஷன்ஸ் பத்தியும் நம்ம பேசியிருக்கோம். யாரோட ட்ரெஸ்ஸிங்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியானது அப்படின்றத பத்தி. ஸோ எல்லாமே டாப் 5 டாப் 10 லிஸ்ட்ல இருக்கவங்கள பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியாவிலே பணக்கார நடிகைகளோட முதல் 10 இடங்கள்ல யார் யார் இருக்காங்க அப்படின்றத தான் பார்க்க போறோம். டாப் 10 லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஹீரோயின்ஸ் யார் யாரு, யார் அதிக சொத்து வச்சிருக்காங்க, யார் யார் எவ்வளவு சொத்து வச்சிருக்காங்க, இது எல்லாத்தையும் இப்ப நம்ம பார்க்கலாம். வாங்க ஷோக்குள்ள போலாம். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடிலாம் ஹீரோக்கு தான் ரொம்ப அதிகப்படியான சேலரி இருக்கும். அதாவது ஹீரோக்கு வந்து கோடிகளில் சம்பளம் இருக்கும், ஹீரோயின்ஸ்க்கு வந்து லட்சங்கள்ல தான் சம்பளம் இருக்கும். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா ஹீரோக்கு ஈக்குவலா ஹீரோயின்ஸ் எல்லாமே சேலரி வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுவும் பாலிவுட்னு எடுக்கும்போது இன்னும் அதிகப்படியாவே எல்லாருமே வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டாப் 10 லிஸ்ட்ல இருக்கக்கூடிய பாலிவுட் ஆக்ட்ரஸ் யார் யாரு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் 10வது இடத்துல எந்த நடிகை இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒய்ஃப்னா கத்ரினா கைஃப் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி விவேக் சார் வந்து ஒரு காமெடியில சொல்லியிருப்பாங்க. எஸ், ஸோ கத்ரினா கைஃப் தான் வந்து இந்த லிஸ்ட்ல 10வது இடத்துல அதிக சொத்து உள்ள நடிகையா இருக்காங்க. அவங்க எவ்வளவு வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 225 கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் வச்சிருக்காங்க. சோ இவங்க தான் இந்தியாவிலே 10வது இடத்துல இருக்கக்கூடிய பணக்கார நடிகை. சோ அடுத்து 9வது இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச ரொம்ப பிடிச்சமான அவங்களோட பாடல் இன்னைக்கு வரைக்கும் மறக்கவே முடியாது, வெண்ணிலவே வெண்ணிலவே சாங். எஸ், கஜோல் தான் வந்துட்டு இப்போ 9வது இடத்துல இருக்காங்க. அவங்க வந்துட்டு 250 கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்காங்க. சோ இந்த பட்டியல்ல அவங்க 9வது இடத்துல இருக்காங்க. சோ அடுத்து 8வது இடத்துல இருக்கக்கூடியது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாதுரி தீக்ஷித். இவங்க வந்துட்டு 260 கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்காங்க. இவங்களுமே பாலிவுட்ல மிகப்பெரிய ஒரு ஆக்ட்ரஸ். ஸோ இவங்களை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னா மாதுரி தீக்ஷித் சொல்லலாம். ஸோ அவங்களோட அழகு, அவங்களோட நடிப்பு, இது எல்லாமே வந்துட்டு ஒவ்வொன்றுமே தனித்துவமா பேசப்படுற ஒரு விஷயம் பாலிவுட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ மாதுரி தீக்ஷித் பார்த்தீங்கன்னா அதை தாண்டி இன்னும் பல லாங்குவேஜஸ்ல அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா அது வந்து பாலிவுட் மட்டும்தான். ஸோ அதுல அவங்க பயங்கர ஃபேமஸா இருந்தாங்க. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது இந்தியாவோட பணக்கார நடிகைகள்ல மாதுரி தீக்ஷித் 8வது இடத்துல இருக்காங்க. ஸோ 260 கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்காங்க. ஸோ அடுத்ததா 7வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அனுஷ்கா சர்மா இருக்காங்க. அனுஷ்கா சர்மா வந்து நம்ம நிறைய ஆட்ஸ்ல பார்த்திருப்போம், படங்கள்ல பார்த்திருப்போம். ஸோ அதை தாண்டி விராட் கோலியோட ஒய்ஃப் தான் வந்து அனுஷ்கா சர்மா. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரோட அந்த கப்புள் விளாக்ஸ், கப்புள் போட்டோஸ், கப்புள் வீடியோஸ் இதெல்லாம் வரும்போது இன்னும் அளவுக்கு அதிகமான ரசிகர்கள் அவங்களுக்கு வந்து இருந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அனுஷ்கா சர்மா தான் வந்துட்டு இந்திய பணக்கார நடிகைகள்ல 7வது இடத்துல இருக்காங்க. 255 கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்காங்க. ஸோ அடுத்து 6வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கரீனா கபூர். கரீனா கபூருமே நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்களுமே நிறைய படங்கள் வந்து பாலிவுட்ல பண்ணியிருக்காங்க, நிறைய ஷோக்கு ஜட்ஜா வருவாங்க. ஸோ நம்ம எல்லாருமே கண்டிப்பா அவங்கள பார்த்திருப்போம். அதை தாண்டி நிறைய ஆட்ஸ்ல பார்த்திருப்போம். ஸோ ஆட் ஃபிலிம் தான் வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க வந்து பாலிவுட் ஆக்ட்ரஸை பார்க்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து ஹிந்தி படங்கள் விரும்பி பார்க்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஆட் மூலயமா தான் இவங்களெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது தான் நம்ம வந்துட்டு கரீனா கபூரை நம்ம அதிகமா பார்த்திருப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இந்திய பணக்கார நடிகைகள் பட்டியல்ல கரீனா கபூர் வந்துட்டு 6வது இடத்துல இருக்காங்க. 485 கோடி ரூபாய் சொத்தோட இருக்காங்க. அடுத்ததான் நம்ம எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்க்கக்கூடிய டாப் 5 லிஸ்ட் தான். ஸோ அதுல 5வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தீபிகா படுகோன் தான் இருக்காங்க. தீபிகா படுகோன் வந்து அவங்க எடுக்கிற அந்த கேரக்டர், அந்த ரோல் எல்லாமே வந்துட்டு ரொம்ப யூனிக்கா இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் அவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஷிப் காட்டக்கூடிய ஒரு நடிகை அப்படின்னா அது தீபிகா படுகோன் தான். அவங்களோட சாங்ஸ் எல்லாம் பயங்கரமா ஹிட் ஆகும். ஸோ தமிழ்ல இருக்கிறவங்களுமே அவங்களோட சாங்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. அவங்களோட சாங்ஸுக்கு நிறைய பேர் ஸ்கூல்ல ஆனுவல் டே எல்லாம் வந்து டான்ஸ் ஆடுவாங்க. அந்த அளவுக்கு அந்த சாங்ஸ் எல்லாமே ஃபேமஸா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்திய பணக்கார நடிகைகள் பட்டியல்ல தீபிகா படுகோன் வந்து 5வது இடத்துல இருக்காங்க. 500 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு வச்சிருக்காங்க. அடுத்ததா 4வது இடத்துல அதாவது டாப் 4 லிஸ்ட்ல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆலியா பட். இவங்களோட ட்ரெஸ் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆகும். இவங்களோட ட்ரெஸ்ஸிங்ஸ் தான் வந்துட்டு பேசப்படுறதே. அவங்க பேரை சொல்றதே அந்த நடிப்பை தவிர்த்து ட்ரெஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரீசெண்டா கூட வந்து அவங்களோட பேர் வச்சு தமிழ்நாட்டில் ஒரு ட்ரெஸ் வந்து ஃபேமஸ் ஆச்சு, ஆலியா கட் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஆக்ட்ரஸ் அப்படின்னா வந்துட்டு ஆலியா பட் சொல்லலாம். பார்க்க ரொம்ப எங்கா இருப்பாங்க, ஆனாலும் அவங்களோட டேலண்ட், அவங்களோட ஸ்கில் அப்படிங்கிறது வேற லெவல்ல இருக்கும். நிறைய ஆட் ஷூட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க.
பண்ணியிருக்காங்க, நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க, எல்லா பெரிய பெரிய ஆக்டர்ஸோடுமே பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் தாண்டி நிறைய அவார்ட்ஸ் அவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே சொந்தக்காரியான ஆலியா பட் தான் வந்துட்டு அடுத்து டாப் 4 லிஸ்ட்ல இருக்காங்க. ஸோ அவங்களோட சொத்து மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 550 கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்காங்க. ஸோ அடுத்ததா டாப் 3ல யார் இருக்காங்க அப்படின்னா பிரியங்கா சோப்ரா இருக்காங்க. பிரியங்கா சோப்ரா பத்தி சொல்லணும் அப்படின்னா அவங்களுமே நம்ம தமிழ்ல ஒரு படம் பண்ணியிருக்காங்க, நம்ம விஜய் கூட பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து அந்த படத்தை நம்மளால மறக்கவே முடியாது. அந்த சாங்ஸ் எல்லாம் அவ்வளோ ஹிட் ஆச்சு. ஸோ அதை தாண்டி அவங்க பாலிவுட்ல மிகப்பெரிய ஒரு ஃபேமஸான ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லலாம். பிரியங்கா சோப்ராவுமே அவங்களோட ரோல் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். உண்மையிலே அந்த ஆக்ட்ரஸ் பத்தி ஒவ்வொருத்தரை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவங்களோட ஒவ்வொரு கேரக்டருமே அந்த அளவுக்கு பேசப்படுற மாதிரி இருக்கும். நம்மளோட தமிழ்ல இருக்கிறத விட இன்னும் பல மடங்கு வந்து அங்க ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் எல்லா விஷயமும், அது நமக்கே தெரியும். சோ அந்த வகையில பார்க்கும்போது பிரியங்கா சோப்ரா வந்து பாலிவுட்லயே டாப் ஆக்ட்ரஸ் லெவல்ல இருந்தவங்க அவங்க. சோ அவங்களோட சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 650 கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்காங்க. சோ அடுத்து டாப் 2 செகண்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச உலக அழகி ஐஸ்வர்யா ராய் தான் நமக்கு வந்துட்டு டாப் 2ல இருக்காங்க. அவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னா சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. அந்த அளவுக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ஃபேஸ். அவங்களோட பேரை சொல்றதுக்கு முன்னாடி அந்த பட்டத்தை தான் நாம சொல்லுவோம், உலக அழகி ஐஸ்வர்யா ராய் அப்படிதான் சொல்லுவோம். நிறைய பேர் அந்த பேரை வச்சு நீ என்ன உலக அழகி ஐஸ்வர்யா ராயா அப்படின்லாம் வந்து நம்ம கேட்போம். ஸோ அந்த அளவுக்கு உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நடிகையா இப்ப வரைக்கும் வலம் வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட 1993ல தான் உலக அழகி அப்படிங்கிற ஒரு பட்டத்தையே வாங்கியிருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு 19 வயசு. இப்போ 2025ல நாம இருக்கோம். இப்போ வரைக்கும் அந்த பேர் வந்து அவங்கள விட்டு போகவே இல்லை, மறையவே இல்லை. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பட்டத்தை வந்து நமக்கு கொடுத்திருந்தாங்க ஐஸ்வர்யா ராய். ஸோ சூப்பரான ஒரு நடிகை. ஸோ தமிழ்லையும் அவங்க நிறைய படங்கள் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட சாங்ஸ் எல்லாம் பயங்கர ஹிட் ஆகும். அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு வந்து ஐஸ்வர்யா ராய் கூட நடிக்கணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஆசை இருந்தது. ஸோ ரோபோ படத்துக்கு அப்புறமா அந்த ஆசையும் அவருக்கு வந்து நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவரே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு ஐஸ்வர்யா ராய் கூட நடிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஆசை நிறைவேறிடுச்சு. அவங்க 2 பேர் சேர்ந்து பண்ண அந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. ஸோ ஐஸ்வர்யா ராயோட மொத்த சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 850 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு வச்சிருக்காங்க. இந்திய பணக்கார நடிகைகள்ல டாப் 2ல ஐஸ்வர்யா ராய் இருக்காங்க. சோ அடுத்ததா டாப் 1ல இருக்கக்கூடிய அந்த நடிகை யாரு அப்படின்ற நீங்க எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டா எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. சோ அவங்களுமே பாத்தீங்கன்னா பாலிவுட்டை சேர்ந்தவங்க தான். சோ ஜூஹி சாவ்லா அப்படிங்கிறது அவங்களோட பேரு. சோ இவங்க 1984ல உலகழகி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை இவங்களும் வென்றிருக்காங்க. அதாவது ஐஸ்வர்யா ராய்க்கு முன்னாடி அந்த பட்டத்தை வென்றவங்க அப்படின்னா வந்து இவங்க தான். சோ ஜூஹி சாவ்லா அப்படிங்கிறவங்க அந்த காலகட்டத்தில இருந்து இப்ப வரைக்கும் வந்து நடிகையா இருந்திருக்காங்க. சோ நடிகையை தாண்டி நிறைய படங்கள் அவங்க ப்ரொடியூஸ்மே பண்ணிருக்காங்க. இது எல்லாத்தையும் விட ஆங்கராவும் அவங்க பண்ணிருக்காங்க. சோ எல்லா ரோலுமே பிளே பண்ணக்கூடிய ஒரு நடிகையா வந்து ஜூஹி சாவ்லா இருந்துட்டு இருக்காங்க. அவங்களோட மொத்த சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4600 கோடி ரூபாய். இது வரைக்கும் இருந்தவங்க எல்லாம் வந்து 3 டிஜிட்ல தான் இருந்தாங்க. இவங்க தான் 4 டிஜிட்ல இருக்காங்க. சோ 4600 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு வச்சு இந்திய பணக்கார நடிகைகள் பட்டியல்ல முதலிடத்துல இருக்கிறவங்க ஜூஹி சாவ்லா. சோ நிறைய பேர் வந்து இதை கேட்கும்போது நினைப்பீங்க, அப்பா இவ்வளோ பணம் வச்சிருக்காங்களா, இவ்வளோ கோடி வச்சிருக்காங்க, நமக்கு 1 கோடி கொடுத்தா போதும், 50 லட்சம் கொடுத்தா போதும் அப்படின்லாம் நினைப்பாங்க. ஸோ ஒரு சிலரோட நிலைமை வந்து அப்படிதான் இருக்கு. இவங்க வந்து எல்லாருமே கோடிகள்ல வாழறவங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ சினிமாவில் வந்துட்டா இப்படி கோடிகள்ல சம்பளம் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இவங்களெல்லாம் பார்த்து தான் நமக்கே வரும். ஸோ இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு லெவல்ல இருக்கிறவங்க. ஸோ இவங்களோட சொத்து மதிப்பு என்ன அப்படின்றது எல்லாமே வந்துட்டு நமக்கு வந்த ஒரு இன்ஃபர்மேஷனை வச்சு நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி சினிமா நடிகர் நடிகைகளை பத்தின டே பை டே அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூ சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.